பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்தில் உள்ள 2வது பகுதியில் உள்ள கேள்வியுடைகள். வாங்க இப்போ கேள்வியுடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 29. வாலிபனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போனது யார்? வாலிபனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போனது யார்? ஆன்சர் சேனாபதி. சேனாபதி. கொஸ்டின் நம்பர் 30. நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சேனாபதி யாரிடம் கேட்டான்? நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சேனாபதி யாரிடம் கேட்டான்? ஆன்சர் வாலிபனிடம். வாலிபனிடம். கொஸ்டின் நம்பர் 31. பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல காணப்படுவது யார்? பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல காணப்படுவது யார்? ஆன்சர் யூதர்கள். யூதர்கள். கொஸ்டின் நம்பர் 32. பவுலை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று எத்தனை பேர் சபதம் பண்ணி கொண்டார்கள்? பவுலை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று எத்தனை பேர் சபதம் பண்ணி கொண்டார்கள்? ஆன்சர் 40 பேருக்கு அதிகமானவர்கள். 40 பேருக்கு அதிகமானவர்கள். கொஸ்டின் நம்பர் 33. நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று யார் யாரிடம் கூறியது? நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் சேனாபதி வாலிபனிடம் கூறியது. சேனாபதி வாலிபனிடம் கூறியது. கொஸ்டின் நம்பர் 34. சேனாபதி வாலிபனை அனுப்பிவிட்ட பின்பு யாரை அழைத்தான்? சேனாபதி வாலிபனை அனுப்பிவிட்ட பின்பு யாரை அழைத்தான்? ஆன்சர் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை. 100க்கு அதிபதிகளில் 2 பேரை. கொஸ்டின் நம்பர் 35. சேனாபதி 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து எந்த பட்டணத்திற்கு போகும்படி கூறினார்? சேனாபதி 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து எந்த பட்டணத்திற்கு போகும்படி கூறினார்? ஆன்சர் செசரியா. செசரியா. கொஸ்டின் நம்பர் 36. செசரியா பட்டணத்திற்கு போகும்படி எவர்களை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சேனாபதி கூறினார்? செசரியா பட்டணத்திற்கு போகும்படி எவர்களை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சேனாபதி கூறினார்? ஆன்சர் 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும். 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும். கொஸ்டின் நம்பர் 37. காலாட்களையும் ஈட்டிக்காரரையும் குதிரை வீரரையும் எந்த மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சேனாபதி கூறினார்? காலாட்களையும் ஈட்டிக்காரரையும் குதிரை வீரரையும் எந்த மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சேனாபதி கூறினார்? ஆன்சர் ராத்திரியில் 3ஆம் மணி. ராத்திரியில் 3ஆம் மணி. கொஸ்டின் நம்பர் 38. தேசாதிபதியாகிய பேலிக்ஸினிடத்திற்கு கொண்டு போகும்படிக்கு எவைகளை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சேனாபதி கூறினார்? தேசாதிபதியாகிய பேலிக்ஸினிடத்திற்கு கொண்டு போகும்படிக்கு எவைகளை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சேனாபதி கூறினார்? ஆன்சர் குதிரைகளை. குதிரைகளை. கொஸ்டின் நம்பர் 39. கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு வாழ்த்துதல் சொல்லி நிருபத்தை எழுதினது யார்? கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு வாழ்த்துதல் சொல்லி நிருபத்தை எழுதினது யார்? ஆன்சர் சேனாபதி கிளவுதியு லீசியா.
சேனாபதி கிளவுதியு லீசியா. கொஸ்டின் நம்பர் 40. பவுலை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் எதனால் இவனை விடுவித்தேன் என்று சேனாபதி எழுதினான்? பவுலை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் எதனால் இவனை விடுவித்தேன் என்று சேனாபதி எழுதினான்? ஆன்சர், ரோமன் என்று அறிந்ததினால். ரோமன் என்று அறிந்ததினால். கொஸ்டின் நம்பர் 41. பவுல் மேல் சாட்டின குற்றத்தை அறிய வேண்டுமென்று இவனை எங்கு கொண்டு போனதாக கூறினான்? பவுல் மேல் சாட்டின குற்றத்தை அறிய வேண்டுமென்று இவனை எங்கு கொண்டு போனதாக கூறினான்? ஆன்சர், ஆலோசனை சங்கத்துக்கு முன். ஆலோசனை சங்கத்துக்கு முன். கொஸ்டின் நம்பர் 42. பவுல் எவைகளை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதாக சேனாபதி எழுதினான்? பவுல் எவைகளை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதாக சேனாபதி எழுதினான்? ஆன்சர், வேதத்திற்கடுத்த விஷயங்களை குறித்து. வேதத்திற்கடுத்த விஷயங்களை குறித்து. கொஸ்டின் நம்பர் 43. எவைகளுக்கேற்ற குற்றம் பவுலிடத்தில் இல்லை என்று கண்டறிந்ததாக சேனாபதி எழுதினான்? எவைகளுக்கேற்ற குற்றம் பவுலிடத்தில் இல்லை என்று கண்டறிந்ததாக சேனாபதி எழுதினான்? ஆன்சர், மரணத்துக்காவது விலங்குக்காவது. மரணத்துக்காவது விலங்குக்காவது. கொஸ்டின் நம்பர் 44. எவர்கள் பவுலுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று சேனாபதி எழுதினான்? எவர்கள் பவுலுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று சேனாபதி எழுதினான்? ஆன்சர், யூதர்கள். யூதர்கள். கொஸ்டின் நம்பர் 45. குற்றம் சாட்டுகிறவர்களும் பவுலுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை யாருக்கு முன்பாக சொல்லும்படி கட்டளையிட்டதாக சேனாபதி எழுதினான்? குற்றம் சாட்டுகிறவர்களும் பவுலுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை யாருக்கு முன்பாக சொல்லும்படி கட்டளையிட்டதாக சேனாபதி எழுதினான்? ஆன்சர், தேசாதிபதியாகிய பேலிக்ஸிடம். தேசாதிபதியாகிய பேலிக்ஸிடம். கொஸ்டின் நம்பர் 46. போர் சேவகர் பவுலை கூட்டிக் கொண்டு எங்கு போனார்கள்? போர் சேவகர் பவுலை கூட்டிக் கொண்டு எங்கு போனார்கள்? ஆன்சர், ராத்திரியிலே அந்திபத்திரி ஊருக்கு. ராத்திரியிலே அந்திபத்திரி ஊருக்கு. கொஸ்டின் நம்பர் 47. போர் சேவகர்கள் எவர்களை பவுலோடு கூட செசரியா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டு கோட்டைக்கு திரும்பினார்கள்? போர் சேவகர்கள் எவர்களை பவுலோடு கூட செசரியா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டு கோட்டைக்கு திரும்பினார்கள்? ஆன்சர், குதிரை வீரரை. குதிரை வீரரை. கொஸ்டின் நம்பர் 48. பவுலை குதிரை வீரர்கள் யாருக்கு முன்பாக நிறுத்தினார்கள்? பவுலை குதிரை வீரர்கள் யாருக்கு முன்பாக நிறுத்தினார்கள்? ஆன்சர், தேசாதிபதிக்கு. தேசாதிபதிக்கு. கொஸ்டின் நம்பர் 49. பவுல் சிலிசியா நாட்டான் என்று தேசாதிபதி அறிந்தபோது என்ன செய்தான்? பவுல் சிலிசியா நாட்டான் என்று தேசாதிபதி அறிந்தபோது என்ன செய்தான்? ஆன்சர், உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்றான். உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்றான். கொஸ்டின் நம்பர் 50. தேசாதிபதி எங்கே பவுலை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான்? தேசாதிபதி எங்கே பவுலை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான்? ஆன்சர், ஏரோதின் அரமனையிலே. ஏரோதின் அரமனையிலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.